வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் லகர சிறப்பு வேறுபாடுகளை பார்க்க போகிறோம். சிறப்பு லகரம் மற்றும் பள்ளி லகரம், இந்த லகரத்துடைய சிறப்பு வேறுபாடுகளை பார்க்க போகிறோம். பழைய வீடியோவில் நகரம் பார்த்தோம். இதோட 11th 12th இதுலேயும் நகரம் தான் வரும். 11th 12th கண்டினியூஷன் ஓல்டு புக்கில் உள்ளதுக்கு ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட. இந்த பகுதியில் கம்பல்சரி நீங்கள் மயக்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கிற பகுதியில் கம்பல்சரி சிலபஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிலபஸை கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நிறையா கேள்விகள் இருந்தால் கேட்கப்படுது, சரிங்களா? அப்போ இந்த பகுதியிலேருந்து கம்பல்சரி கேள்வி கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லகரத்தை முதல்ல பார்ப்போம். அழகு அப்படின்னா என்னைக்குன்னா பறவையின் மூக்கு. ஞாபகம் வச்சுங்க, இந்த அழகு அப்படின்னா என்னைக்குன்னா பறவையின் மூக்கு என்று பொருள். இந்த அழகு என்றால் பெண்மயில். இதில் அழகு என்பது பெண்மயில். இந்த அழகு என்பது கவின், வனப்பு அல்லது எழில். இந்த அழகுனா தான் அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல. அழகு என்றால் என்ன பொருள்? அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல. கவின், வனப்பு, எழில் அப்படின்னு பொருள், சரிங்களா? இது அழகுக்கு என்ன பொருள்? சரிங்களா, பெண்மயில். இந்த அழகுக்கு என்னது? பறவையின் மூக்கு என்று பொருள், சரிங்களா? பறவையின் மூக்கு என்று பொருள்படுது. ஓகேவா? அடுத்து அலை. இது நம்ம தெரியும், கடல் அலை. அலை, புற்று, சரிங்களா? இந்த அலைக்கு என்ன பொருள்? புற்று. புற்று இருக்குங்களா, பாம்பு புற்று, கரையான் புற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, புற்று. அந்த புற்றுக்கு பேர் தான் என்னது? சொல்லலாம், அலை என்றால் புற்று. இந்த அலை கடல் அலை தெரியும். இந்த அலை கூப்பிடு, அழைத்தல், அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த அலையை ஞாபகம் வச்சுங்க. அலை என்றால் புற்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தெரியும். இந்த இலை தெரியும், மரம் செடி கொடிகள் இலை. இந்த இலை என்றால் என்ன வச்சுக்கோங்க? இலைத்தல் அப்படின்னா என்னது? இலைத்தல். உடல் இழைத்து போயிட்டான், ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாங்க, இலைத்தல் அப்படின்னு. இந்த இலைக்கு என்ன கேட்டீங்கன்னா நூல். நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நூல், சொல்லலாம். நூல் என்பது என்னது? இந்த இலை அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து கலை அப்படின்னு தெரியும், கவின் கலைகள். சில கவின் கலைகள், நிறைய கலைகள், ஆடல் கலை, பாடல் கலை, சில ஓவியக்கலை, நாட்டிய கலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் கவின் கலைகள். இந்த கலை நீக்குதல், களை எடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்கள்ல, களை எடுக்க வேண்டும் சொல்லுவாங்கள்ல, களை எடுத்தல், களை எடுத்தல், நீக்குதல். இந்த கலை என்றால் மூங்கில். கலை என்றால் என்ன பொருள்? மூங்கில், சரிங்களா? அதுக்கடுத்து தலை, ஓர் உறுப்பு. தலை என்றால் என்ன பொருள்? ஓர் உறுப்பு. தலை என்றால் விலங்கு, தெரியல. இந்த தலை என்றால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தலை என்றால் விலங்கு. இதனால் ஞாபகம் வச்சுக்கணுப்பா. முக்கியமான தலைனா உறுப்பு தெரியும், தெரியல. இந்த தலைனா விலங்கு. இந்த தலை என்றால் தலை, சிறப்புலகத்துக்கு தலை என்றால் தலைத்தல். செடி நல்லா தலைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா, அது தலைத்தல், சொல்லலாம். ஃபஸ்ட்டு தலைனா உறுப்பு, தலை, சொல்லலாம். தலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது தலை. இந்த தலைனா ஒரு விலங்கை சொல்கிற தலை அப்படின்னு சொல்லுவோம். தலை என்றால் என்னது? தெரியல, தலைத்தல் அப்படின்னு பொருள். சிறப்பில் எடுத்து வலி, வலிமை, வலித்தல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த வலி என்றால் காற்று, இது கூட தெரியும். இது வலி என்றால் பாதி, எந்த வழியில் போகணும்? பாதி. இது ஓரளவுக்கு புரிந்து கொண்டாலே வலிமை, வலித்தல். வலி என்றால் காற்று, வலிமை என்றால் ஞாபகம், சரிங்களா? இது சிலது தலை என்றால் தலைத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை என்றால் விலங்கு, மிக முக்கியமானது. சில தலை என்றால் ஒரு உறுப்பு. கலை என்றால் இந்த கலைனா மிக முக்கியமானதுப்பா, மூங்கில், தெரியல. இந்த கலை கவின் கலை அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கடுத்து பகுதி போகலாமா? இதில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிகளில் இன்னமும் மொழித்திறன் பயிற்சிகள் இப்போ இது மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டார மரபுகளை நீக்குக, தெரியல, இது மாதிரி பகுதிகள் நிறையா இருக்குது 11th புத்தகத்தில். திரும்ப என்ன செய்வோம்? அதையும் ஒரு நாளுக்கு இன்னொரு வகுப்பில் அதையும் பார்க்கலாம், சொல்லலாம். இங்கே பாருங்க, திருவரங்கம், சொல்லலாம். திருவரங்கம், திருவரங்கம், சொல்லலாம். திருவரங்கத்துடைய பேர் தான் எப்படி மாறிடுச்சு தெரியல. காலப்போக்கில் வடமொழியாக மாற்றப்பட்ட பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவரங்கம் என்பது ஸ்ரீரங்கமாக மாறி. திருச்சிற்றம்பலம் அப்படின்னா மீனிங் என்ன? சிதம்பரமாக மாறிடுது. திருச்சிற்றம்பலம் தான் என்ன மாறிடுச்சு? சிதம்பரமாக மாறியது. திருமறைக்காடு அப்படிங்கிறத என்ன மாறிடுச்சு? வேதாரண்யமாக மாறிடுச்சு. வேதாரண்யமாக மாறிடுச்சு. திருமுதுகுன்றம் அல்லது பழமலை அப்படிங்கிறது தான் விருத்தாச்சலம். அது நிறையா தடவை கேட்ட கொஸ்டின்ப்பா. திருமுது குன்றம் என்பது என்ன மாறிடுச்சு? பழமலை அப்படிங்கிறத என்ன மாற்றிட்டோம்? விருத்தாச்சலம் அப்படின்னு மாற்றிட்டோம். அங்கையர் கன்னி அப்படிங்கிறது தான் மீனாட்சி, தெரியல. அங்கையர் கன்னி அப்படிங்கிற தமிழ் பேரை தான் என்ன மாற்றி சொல்கிறோம்? மீனாட்சி அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறோம். மீனாட்சி என்பது என்னது? வடமொழி சொல். நல்லா ஞாபகம். மீனாட்சி என்பது என்ன சொல்? வடமொழி சொல். அடுத்து அறம் வளர்த்தால், தர்மசம் வர்த்தினி. தர்மசம் வர்த்தினி அப்படிங்கிறது அறம் வளர்த்தால், சொல்லலாம். இது வடமொழி சொல்லாம மாற்று. எரிச்சின கொற்றவை ரௌத்திர துர்க்கின்னு மாற்றியாச்சு. ஐராப்பர் அப்படின்னா பஞ்ச நதீஸ்வரர். ஐராப்பர்னா 5னா அதான் பஞ்ச நதீஸ்வரர், பஞ்ச நதீஸ்வரர்னு சொல்கிறாங்க. குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் மாற்றிட்டோம்ல, சொல்ல. குடமூக்கு அப்படிங்கிறது கும்பகோணம். குடமூக்கு என்பது கும்பகோணம், சரிங்களா? நான் வந்து குடமூக்கு என்பது அது கும்பகோணம் அப்படி மாற்றிருக்கோம், சரிங்களா? அதுக்கடுத்து
அதுக்கடுத்து வால் நெடுங்கண்ணி. வால் நெடுங்கண்ணி அப்படின்னா என்னது? சில கட்கநேத்திரி, செம்பொன் பள்ளியார், சொர்ணபுரீஸ்வரர், நீல் நெடுங்கண்ணி, விசாலாட்சி, யாழினும் நன்மொழியாள், வீணா யாழ்னா வீணை, வீணை மதுரை, நன்னா மதுரை, மதுரை பாஷினி, மொழியாள் பாஷினி, தேன்மொழி பாவை, தேன் அப்படின்னா மதுரை, தேன் இனிமை சொல்லலாம், தேன்மொழி பாவை, மதுரவசனி, பழமலைநாதர், விருத்தகிரீஸ்வரர். அதான் பழமலைன்னு பார்த்தோம்ல, பழமலைனா விருத்தாச்சலம் மாறிச்சுன்னு பார்த்தோம்ல, திருக்குன்றம் அப்படிங்கிறத வச்சு தான் சொன்னோம்ல, அதையே தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லகர வேறுபாடுகளுடைய குறிப்பிட்ட பகுதியில் வந்திருக்கு. இதில் பாருங்கள், அலை ஆல்ரெடி தெரியும், அலை கடல் அலை அல்லது அலைந்து திரிதல், அலை கூப்பிடுதல், அலை இந்த இடத்துல பாருங்கள் தயிர் அல்லது பிசைன்னு கொடுத்துருக்காங்க. அலை என்றால் இந்த இடத்துல மீன் என்னது? தயிர் அல்லது பிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் புற்றுன்னு பார்த்தோமா தெரியல, அலை தயிர் அல்லது பிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்த பகுதியில் பார்ப்போம். இலை ஆல்ரெடி வந்தது, இலை மரம் செடிக்கூடிய இலை, நூல் இலை அல்லது செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலை இலைத்து மெலித்து, இப்போ உலை சமைக்க உலை வைத்தல் அல்லது உலைக்களம், உலை வைத்தல் அல்லது உலைக்களம், உலை பாடுபடுதல் அல்லது உழைப்பு, உலை பிடரிமயிர் அல்லது சேரு. நல்லது, உலைனா அல்லது இது மிக முக்கியமானப்போ உலை உழைத்தல் தெரியும் நம்மளுக்கு. இந்த உலை என்னன்னு கேட்டீங்கன்னா பிடரிமயிர் அல்லது சேரு. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த உலைக்கு பொருள் பிடரிமயிர் அல்லது சேரு. ஒளி ஓசை இது தெரியும் சவுண்டு. இந்த ஒளி என்பது ஒளித்தல், அழித்து விடுதல், தொலைத்து விடுதல். ஒளினா இது என்னது? வெளிச்சம் தெரியும், பதுங்கிக்கொள். இந்த ஒளிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு இதாக வருது. சில ஒளிந்து கொள்ளுதல்னு சொன்னோம்ல, ஒளிந்து கொண்டான்னு சொல்ல பதுங்கி கொள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதுக்கடுத்து கலை தெரியும், கவின் கலை, வித்தை அல்லது கலைந்து போதல், கலைதல் அல்லது கலை அப்படி. கலை இது தெரியும், மூங்கில் ஆல்ரெடி பார்த்து தான். கலை வயலில் களை எடுத்தல் அல்லது முகத்தின் ஒளி, கலையாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்களே தெரியல, முகத்தின் ஒளி. இது கிளி, அச்சம் அல்லது பயம். கிளி மூஞ்சி படுற அவ்வளோ கிளியாக இருக்கிறா அப்படின்னா இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னு, பயப்படுறான் அப்படின்றது கிளி. தெரியல, துண்டாக கிழித்தல், 2 பேப்பர் கிளினா கிளி அப்படின்னு சொன்னோம்ல அது. இந்த கிளி பறவை நம்மளுக்கு தெரியும். இந்த கிளிக்கு ஞாபகம் வச்சுங்க, அச்சம் பயம். இந்த கிளிக்கு என்னது? சில துண்டாக கிழித்தல் அல்லது கோடு கிழித்தல்னு சொன்னோம்ல அது. இது தலை அல்லது சிரசு, தலையை தாங்க உறுப்பு சொல்கிறது. இது தலை நம்மளுக்கு தெரியும், புல் அல்லது இலை. இது தலை என்பது கட்டுதல். தெரியல, தலை என்றால் என்னது? எழுத்து அசை சீர் தலை அடி தொடைன்னு சொல்லுவாங்க. தலை என்றால் அது கட்டுதல். நம்ம இலக்கணத்தில் யாப்பு இலக்கணத்திலே வரும். தலை என்றால் அது கட்டுதல் என்று பொருள். தாலி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம். இந்த தாலி என்றால் கணவன் மனைவிக்கு கட்டுவது. இந்த தாலி என்றால் குடம் அல்லது வாய் அகன்ற பாண்டம். இந்த தாலி என்றால் குடம் அல்லது வாய் அகன்ற பாண்டம். இந்த தாலி ஒரு வகை பனை, நல்லது, ஒரு வகை பனை. குழம்பு தாளித்தல் மிக முக்கியமான இந்த தாலி. இந்த தாலி என்னது? ஒரு வகை பனை அல்லது என்னது? குழம்பு தாளித்தல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வலை, மீன்பிடி வலை. இந்த வலை ஒரு வகை மரம் அல்லது சுரபுண்ண மரம். இந்த வலை சரி, மீன்பிடி வலை சரி, வலையை போட்டு மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மீன்பிடி வலைன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அதுக்கடுத்து வலை ஒரு வகை மரம் அல்லது சுரபுண்ண மரம்னு சொல்கிறாங்க. இந்த வலை பொந்து அல்லது வளையல் அல்லது வளைவு, இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வலை என்பது பொந்து அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் ஞாபகம். இந்த கூட வளையல் வளைவுலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வால், சில விலங்கின் வால் பகுதி அல்லது வெண்மை. முக்கியமானப்பா வால் என்றால் இன்னொரு பொருள் என்னது? வெண்மை. வால் அப்படின்னா என்னது? வெண்மை. வால் என்றால் என்னது? வெண்மை. வால் அப்படின்னா உயிர்வாள் அல்லது பிழைத்தரு, உயிர்வாள் அல்லது பிழைத்தரு. அப்புறம் என்னது? வால் வெட்டும் கருவி அல்லது ஒளி பொருந்திய. வால் என்பது என்னது? வெட்டும் கருவி அல்லது ஒளி பொருந்திய. இந்த வால் சில வெட்டும் கருவி ஒளி பொருந்தியது. வாழை இளம்பெண். தெரியல, வாழை என்றால் இளம்பெண். வாழை என்றால் மர வகை, வாழை என்றால் மீன் வகை. வாழை மீன் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இது வாழை மரம் தெரியும். இந்த வாழைனா தான் இளம்பெண். வாழை என்றால் என்னது? இளம்பெண் என்று பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாழை என்றால் என்னது? இளம்பெண். அதுக்கு முக்கியமான ஒரு பகுதி சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கல அலுவலக சொற்கள், கலை சொற்கள் தமிழாக்கம் செய்யுதுன்னு கொடுத்துருக்காங்க. கலை சொற்கள் முக்கியமானதில் ஆல்ரெடி இதுக்கான தனி வீடியோ போட்டிருக்கோம். தெரியல, பார்த்துங்க. ரெக்கார்டு ஆவணம், செக்ரட்டரி செயலாளர், மேனேஜர் மேலாளர், ஃபைல் கோப்பு, ப்ரோ நோட் ஒப்புச்சீட்டு. ப்ரோ நோட்னா என்ன கேட்டி அப்படின்னா கடன் கொடுப்பதாக வாங்குவாங்களா, அதை ஒப்புச்சீட்டு, ஒப்புதல் பெற்று வாங்கணும். பால்கனி முகப்பு மாடம், பாஸ்போர்ட் தெரியும், கடவுச்சீட்டு, டிசைன் வடிவமைப்பு, சாம்பியன் வாகை சூடி. ரொம்ப எளிமைதான், உங்களை ஓரளவு பார்த்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவு தான், ரொம்ப கடினமாலாம் இல்லை. சரிங்களா? கலைச்சொற்கப்பத்தல். விசா நுழைவு இசைவு, டெலிகேட் பேராளர், ஸ்பெஷல் பஸ் தனிப்பேருந்து, ப்ரொப்போசல் கருத்துரு, ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம், விசிட்டிங் கார்டு காண்புச்சீட்டு, ப்ரீஃப் கேஸ்,
குறும்பெட்டி, லம்சம் திரட்சி தொகை, மெயின் ரோடு முதன்மை சாலை. லம்சம் லஞ்சம் வாங்குறாங்கல்ல, அதான் லஞ்சம் அப்படிங்கிறத லம்சம் கொடுத்துருக்காங்க. திரட்சி தொகை, ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி தெரியல. புரோட்டோகால் மரபு தகவு, செக் காசோலை தெரியல. ரசீது பற்றுச்சீட்டு, ரசீதுன்னா அடுத்து பற்றுச்சீட்டு என்பது பொருள். ரசீது கொடுத்தாச்சு அப்படின்னா அடுத்த நீங்கள் கட்டினதுக்கும் நீ கட்டினதுக்கு பற்றுச்சீட்டு கொடுத்தாச்சு. புரோநோட்னா ஒப்புச்சீட்டு, புரோநோட்னா ஒப்புகைச்சீட்டு, ரசீதுனா பற்றுச்சீட்டு, வாங்கினதுக்கு பில்லு கொடுத்தாச்சு தான் ரசீது. அதுக்கடுத்து நகர வேறுபாடுகள், இது முக்கியமான பகுதி. அரண் நமக்கு தெரியும், மதில் அது பாதுகாப்பு கோட்டை. அரண் அப்படின்னா சிவன். அன்னம் மேல்வாய், மிக முக்கியமானதுப்பா. மேல் அன்னத்தை தொடுவோம், இந்த எழுத்தொடும். அன்னம் பறவை தெரியும் நம்மளுக்கு. இந்த அன்னம் என்பது மேல்வாய். அரண்னா சிவன், இந்த அரண்னா பாதுகாப்பு அல்லது கோட்டை. அணி ஆணி ஒரு இரும்பு தொண்டு. இந்த ஆணி ஒரு மாதம், ஆல்ரெடி பார்த்து 11th பார்த்தது திரும்ப வருது 12th. ஆணையிடுதல் அப்படின்னா கட்டளை, ஆணையிட்டான். இந்த ஆணை என்பது யானை குறிப்பிடக்கூடியது. உண்ணு, இந்த உண்ணா என்ன சாப்பிடு உணவு. இந்த உண்ணா என்னது, இந்த உண் அப்படிங்கிறது நம்ம படித்து பார்த்தோம். ஸோ உண்ணுன்னா இறைச்சின்னு பார்த்தோம். இந்த உண் அப்படின்னா நினைத்துப்பார் அப்படின்னு எடுத்து. உண்ணு அப்படின்னா என்னது நினைத்துப்பார். ஊன் உணவு, இந்த இருக்கையில் இறைச்சி அப்படின்னு ஆல்ரெடி வந்திருக்கு 11th வந்து அவர். என்ன நினைக்க, என்னன்னா கேள்வி. எண்ணிப்பார் அப்படின்னா நினைத்துப்பார், என்னன்னா கேள்வி. கனை அன்பு, கனை கனைத்தல், ஆல்ரெடி தப்பாக இருந்துச்சு பார்த்தோம். கனை என்றால் 3 சுழி நீ, நைனா அம்பு, 2 சுழினா என்னது கனைத்தல், குதிரை கனைத்தல். கணம் நேரம், இந்த கணம்னா என்னது, கணம்னா நேரம், ஒரு கணம் நேரம், ஒரு கணம். இந்த கணம்னா அந்த பழு அல்லது சுமை. கான் பார் தெரியும், கான் காடு, கான்னா பார். தனி அடங்கு, தனினா தனித்தல், அடக்குதல் அப்படி சொல்லலாம். தனித்திருத்தல், தனினா அடக்குதல், தனித்தல் அடங்குதல் அப்படின்னு சொல்லலாம். துணி சீலை தெரியும். துணி அப்படின்னா துன்பம், கோபம், அச்சம், இது முக்கியமானதுப்பா. இந்த துணி 3 சுழி நீக்கு. துணினா சேலை அல்லது சீலை அல்லது என்னது வேறு துணி எதுனா சொல்லிக்கலாம். இந்த 2 சுழி நீ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன துணினா கோபம், அச்சம், துன்பம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கடைசி பகுதி திணை தெரியும். திணை ஒழுக்கம் பார்த்தோம். 2 சுழி தனிய வகை. நான் கயிறு, நாணம் அப்படி குறிப்பிடுவது. நான் தன்னை குறிப்பது, தன்மை இடப்பெயர். திண்மை வலிமை தெரியும். திண்மை தீமை, ஒருத்தருக்கு திண்மை செய்கிறார் தான் என்னது, அதான் வன்மைன்னு இருக்கும்போது அதே அடிப்படையில் தான் இதுவும் வருது. திண்மை வன்மை அப்படி தான் வரும். இந்த வன்மை என்றால் வலிமை, இந்த வன்மை என்றால் வளம் வழங்குதல் சொல்லுவாங்க. வன்மை என்றால் வலிமை, இந்த வன்மை. அதே மாதிரி தான் இங்கே திண்மை என்றால் தீமை. இங்கே என்னது திண்மை என்றால் என்னது வலிமை அல்லது வளமைன்னு சொல்கிறாங்க. 2 ஒரே மாதிரி வரும். திண்மைக்கும் வன்மை, திண்மைக்கு வன்மை அப்படிங்கிறது 2 ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். 11th புக்கில் வரக்கூடிய மயங்கொலி எழுத்துக்கள் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வரக்கூடிய பிழைகளை நீக்குகள், சந்திப்பிழை அப்படிங்கிற பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நன்றி. இதோடைய வீடியோ வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது.